சும்மா இருக்கிறதுக்கு சம்பளமா? சூப்பர்ல. நமக்குள்ள இருக்கிற தனித்தன்மையை நம்ம வெளிப்படுத்த போறோம். உங்களுக்கு என்ன தோணுதோ நீங்க அதை பண்ணலாம். ஆடலாம், பாடலாம், இல்லனா கதை சொல்லலாம், கவிதை சொல்லலாம். உங்க விருப்பம் என்னமோ அதெல்லாம் நீங்க பண்ணலாம். இந்த உழைப்பாளர் தினத்தை நமக்கு பிடிச்ச மாதிரி நம்ம சந்தோஷமா கொண்டாடலாம். என்ன எல்லாரும் ரெடியா? ரெடி ரெடி. பாத்து போ மதி. அத்தை, இப்போ எல்லாரும் டான்ஸ்லாம் ஆட போறாங்கன்னா அப்ப நல்ல கண்டென்ட் கிடைக்குமே. அத நான் என் சேனல்ல போட்டுக்கலாமா? அதுல வர காசு கூட நான் எல்லாருக்கும் ஷேர் பண்ணி கொடுக்கறேன். இது என்னோட கிஃப்டா இருக்கட்டுமே. சரி மதி, நீ உன்னோட சேனல்ல வீடியோ போட்டுக்கோ. ஆனா அதுக்கு இவங்க எல்லாருமே சம்மதிக்கணும்ல. அம்மா கொஞ்சம் மொபைல். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு செம்ம ஃபன் இருக்கு. என் சேனலை தொடர்ந்து பாருங்க. நான் உங்க மதி. இது என் சேனல் ஸ்மைல் ப்ளீஸ். ஜீவா அங்கிள் என்னடா? வாங்க. இந்த வரேன். என்னடா மதி? எனக்காக இன்னைக்கு வீடியோ கவர் பண்றீங்களா? உனக்காக நான் என்ன வேணா பண்ணுவேன் மதி. வீடியோ எடுக்கிறதுல நான் பெரிய எக்ஸ்பர்ட் தெரியுமா உனக்கு? உனக்கு நான் அப்படியே சூப்பரா எடுத்து கொடுக்க போறேன் பாரு. கொடு. அதான் வெளியே போல இல்ல, அப்புறம் எதுக்கு இந்த மாப்பிள்ளை கேட்டப்பு? போய் ட்ரெஸ் மாத்து போ. ஒரு நாள் அழகா இருந்தா பொறுக்காதே. விஷம் விஷம் விஷம். குணா கவலைப்படாதடா, உனக்கு ஒரு நாள் வரும். என்ன சார்? காஸ்டியூம் சரி சார். ஆமாண்டா, ஆனா அதை விட ஒரு முக்கியமான விஷயம், ஒரு சர்ப்ரைஸ் இருக்கு. இங்க பாரு சார். என்ன சார் இது? மகா கார்மெண்ட்ஸ் தானே? லைவா? எப்படி சார்? நேத்து எலக்ட்ரிஷியன் கூட்டு போனீங்களே, அது இதுதானா? கார்மெண்ட்ஸோட சிசிடிவியை உங்க போன்ல கனெக்ட் பண்ணிட்டீங்களா? டேய், இத பார்த்தா உனக்கு சிசிடிவி ஃபுட்டேஜ் மாதிரியா தெரியுது? ஒழுங்கா பாரு. சார் கண்டுபிடிச்சிட்டேன், இது லைவ். இதோ பாருங்க, லைக் கமெண்ட்ஸ்னு எல்லாம் வருது பாருங்க. பரவாயில்ல குணா, உனக்கும் மூளை இருக்குடா. சார் எப்படி சார் இந்த லைவ் யார் போடுறாங்க? டேய், நான் என்ன திவ்யா கிட்ட வெட்டியா பேசி கடலை போட்டுட்டு போய் நினைச்சிட்டு இருக்கியா? அன்னைக்கு நைட்டு என்ன சார் இப்படி விடிய விடிய பேசிட்டு இருக்கீங்கன்னு கேட்டியே, ஞாபகம் இருக்கா? அன்னைக்கு என்ன கல்யாணம் பண்ணி எத்தனை குழந்தை பெத்துக்கலாம், என்ன பேர் வைக்கலாம், ஹனிமூனுக்கு எங்க போலான்னு பேசிட்டு இருந்தேன் நினைச்சியா? டேய், எல்லாமே இன்ஃபர்மேஷன் தான். திவ்யா கிட்ட நான் பேசுற ஒவ்வொரு வார்த்தையிலையும் அவகிட்ட இருந்து எனக்கு இன்ஃபர்மேஷன் கிடைச்சிக்கிட்டே இருக்கும். ஆனா சார் இது செம்ம மேட்ரு சார். மதி லைவ் போடுறத அந்த சேனல்ல முதல் கொண்டு தெரிஞ்சு வச்சிருக்கீங்களே, உண்மையிலேயே இது உச்சக்கட்ட ட்விஸ்ட் சார். இந்த பொண்ணுங்க இருக்காங்களே, அவங்களுக்கு பேச பிடிக்கும். அதாவது தன்னை பத்தியும் தனக்கு என்ன பிடிக்குங்கிறத பத்தியும் நிறைய பேசுவாங்க. அதுவும் அவங்களுக்கு ஒருத்தரை பிடிச்சிருச்சுன்னா தன்னை பெஸ்ட்னு காட்டிக்கிறதுக்காக நிறைய மெனக்கெடுவாங்க. அதுல ஆர்வ கோளாறுல நம்ம கேட்காமலே நிறைய இன்ஃபர்மேஷன் கிடைக்கும்டா. திவ்யாவோட அப்படிப்பட்ட உளறல்கள் மூலமா கிடைச்சதுதான் இந்த மதி எல்லா நேரமும் வீடியோ போடுவாங்கிறது. அவ சேனல் பேர் இது அது பிளா 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 இப்படி எல்லாமே தெரியும். சார் இது வெறித்தனமான ஐடியாவா இருக்கு சார். இப்ப அந்த கார்மெண்ட்ஸ்ல என்ன நடக்குதுன்னு மதி நமக்கு லைவா டெலிகாஸ்ட் பண்றோம். அத நம்ம வீட்டுல இருந்தபடியே பாப்கார்ன் சாப்பிட்டுக்கிட்டே பார்த்து ரசிப்போம். இன்ட்ரெஸ்டிங்கா இருக்க போகுது. ஓகேவா? அதுக்கு நீ இப்ப என்ன பண்ற, போயிட்டு பாப்கார்ன் எடுத்துட்டு வா. பாப்கார்ன் மட்டுமா சார்? அப்படியே பாப்கார்ன் மட்டும்தான், வேற ஒண்ணும். சரி சரி ஓகே, போ கொண்டு வந்துடுறேன் சார். லைட்ஸ் ஆன்.
செக் செக். ஹலோ அந்த பட்டன் ஆன் பண்ணு. ஹலோ. மைக் டெஸ்டிங். ஹலோ 1 2. ஹலோ. முதல்ல உழைக்கும் எல்லாருக்கும் இனிய உழைப்பாளர் தின நல்வாழ்த்துக்கள். என் அம்மாவுக்கு ஸ்பெஷல் வாழ்த்து. இந்த உழைப்பாளர் தினம் எப்படி வந்ததுக்கான ஹிஸ்டரிய இப்போ என் அத்தை சொல்வாங்க. நாங்க அத்தை. இன்னைக்கு நாம எல்லாம் 8 மணி நேரம் வேலை செய்யறோம்னா அதுக்கு காரணம் 1886ல சிக்காகோல தொழிலாளர்கள் நடத்தின வேலை நிறுத்தம் போராட்டம் தான் காரணம். 1886 மே 1ஆம் தேதி 12ல இருந்து 16 மணி நேரம் வேலை செஞ்சுக்கிட்டு இருந்த வேலை நேரத்தை 8 மணி நேரமா குறைக்க சொல்லி தொழிலாளர்கள் போராட்டம் நடத்தினாங்க. மே 4 அன்னைக்கு அவங்க போராட்டத்துல வெடிக்கப்பட்ட வெடிகுண்டு விபத்துல நிறைய போலீஸும் தொழிலாளர்களும் இறந்து போனாங்க. அப்புறம் அது சர்வதேச தொழிலாளர் பிரச்சனையா போராட்டம் வலுவடைஞ்சது. இந்த போராட்டத்தோட விளைவா தொழிலாளர்களுக்கு 8 மணி நேரம் வேலை நேரம்னு நிர்ணயிக்கப்பட்டுச்சு. மே 1 தொழிலாளர்கள் தினமாவும் அறிவிக்கப்பட்டுச்சு. நம்ம சென்னையில 1923ல இருந்து தான் மே 1 தொழிலாளர்கள் தினமா அனுசரிக்கப்பட்டு வருது. சூப்பர் அத்தை. நமக்கு கிடைச்சிருக்கிற எல்லா சலுகைகளுக்கு பின்னாடியும் சிலரோட கண்ணீரும் வலியும் உயிர் தியாகமும் இருக்கு. இப்போ நீ பேசு. அத்தை ரொம்ப சூப்பரா பேசுனாங்க. இப்போ நம்ம கிட்ட இதே மாதிரி அவங்களோட கதையை சொல்ல வர போறாங்க மஞ்சுளா அக்கா. என் பேர் மஞ்சுளா. இங்க இருக்க எல்லாருக்கும் தெரியும். நான் என் வாழ்க்கையில எடுத்த தப்பான முடிவுனால இங்க இருக்கேன். சுயமா வேலை செஞ்சு சாப்பிட்றதுல தப்பு இல்லை. ஆனா சின்ன ஈகோ பிரச்சனையால என்னோட கல்யாண வாழ்க்கையை இழந்துட்டேன். இந்த மாதிரி தப்ப யாரும் பண்ணிடக்கூடாதுன்றதுக்காக தான் நான் இங்க பேச வந்திருக்கேன். என் புருஷன் நல்லவர். ஆரம்பத்துல வேலைக்கு போகாம கொஞ்சம் சோம்பேறியா இருந்தாரு. அவரை நான் திருத்தி வேலைக்கு போக வச்சு அவர் கூட வாழ்ந்திருக்கணும். ஆனா நான் அவர் வேலைக்கு போய் குடும்பத்தை பார்த்துக்க தகுதி இல்லாதவர்னு முடிவு பண்ணி அவரை விட்டு பிரிஞ்சிட்டேன். இப்ப அவருக்கு வேற கல்யாணம் ஆயிடுச்சு. என்னை விட அழகான பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு. அந்த பொண்ணு சொல்லி சொல்லி அவரை மாத்தி இருக்கு. இப்போ அவருக்கு குழந்தையும் இருக்கு. என் புருஷன் என் கூட எப்படி வாழணும்னு ஆசைப்பட்டனோ அந்த மாதிரி இப்போ அந்த பொண்ணு என் புருஷன் கூட வாழ்ந்துட்டு இருக்கு.